சந்தோஷம் தான். 23ஆம் தேதி இந்த பால வேலைகள் விமர்சனம் கதைக்கிற ஆக்கள் வந்து வாழ்வாளண்டு கத்திட்டு போவாங்களே தவிர காலையில் புளியம்பொக்கனையில் உடைந்த பாலத்தை கீழால வார பாதையே வந்து அனைவருக்குமே வணக்கம். இன்றைய நாளில் நிற்கக்கூடியது இந்த பால வேலை. இந்தியாவிலிருந்து இந்திய இராணுவத்தினர் வந்து செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய இந்த பால வேலை, குறிப்பாக பரந்தனில் இருந்து முல்லைத்தீவுக்கு செல்லக்கூடிய இந்த கண்டாவளை என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பால வேலை முடிஞ்சிட்டு போன இந்த மாதம் 8ஆம் தேதி வந்து இந்த பால வேலைகள் ஆரம்பித்திருந்தவை. இன்றைக்கு 23ஆம் தேதி இந்த பால வேலைகள் நிறைவடைந்து மக்களுடைய போக்குவரத்துக்காக இன்றைக்கு கையளிக்கக்கூடிய அந்த நிகழ்வு இடம்பெறும் என்ற மாதிரி சொல்லியிருக்கிறேன். குறிப்பாக இந்தியாவிலேருந்து வெளிவிகார அமைச்சர் கூட இலங்கையில் வந்திருக்கிறார் ஜெய்சங்கர் அவர்கள் இங்கே வருவார் என்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. இல்லாட்டி அவர் ஆன்லைனில் வந்து இதை திறந்து வைப்பார்கள் என்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. என்ன இடம்பெற போகுது என்று தெரியல. குறிப்பாக இப்போவும் வந்து மக்களை வந்து அதில் போகிறதுக்கு அனுமதிக்கல. பால வேலை நேற்று நாளில் கூட முழுமை பெற்று விட்டது. ட்ரையல், அதாவது பரிச்சாத்தியமாக மக்களை வந்து அதில் அனுப்பி பார்த்த வாகனங்களில் இன்றைய நாளில் இன்னும் வந்து திறக்கலை. அது எப்படி இடம்பெற போகுது என்னென்ன விஷயம்ன்றதை தான் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அப்படியாக இன்றைய நாளில் வந்து இங்கே சில வேலைகள் இடம்பெற்று கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. நாங்கள் கிட்ட போய் பார்க்கலாம் என்னென்ன விஷயம் இங்கே இடம்பெறுது, இன்றைய திறப்பினமா இல்லையா என்பதெல்லாம் அங்கே பார்க்கலாம். நீங்கள் இந்த பாலத்துக்கு போகிறதுக்கு முன்னர் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீட் பிரேக்கர்னு சொல்லக்கூடிய அந்த மேலே ஏறி கீழே இறங்கக்கூடிய அந்த ரோட்டில் வந்து உயரமாக கொண்டு போடுவார்கள். இல்லைன்னா இந்த பாலங்களில் போகும்பொழுது மெதுவாக பயணத்தை செய்யணும் என்ற காரணத்தால் அதை போட்டு அந்த இடங்கள் வந்து துப்புரவு செய்து கொண்டிருக்கணும். மக்களை வந்து அந்த பாலத்துக்கு மேலால் போக விடையில்லை. நீங்கள் பார்க்கலாம், அவர் வந்து அந்த அருகில் இருக்கக்கூடிய அந்த ஒரு என்னென்னு சொல்கிறது, ஒரு பாதுகாப்பு இல்லாத அந்த சிறிய வீதியால் வந்து போகிறதுக்கு தான் அந்த அனுமதியை கொடுத்திருக்கணும் இதுவரையும். இந்த வீதியால் போகலாம்னு நினைச்சு வந்த அகல் பாருங்கள், ஒரு என்ன சொல்கிறது, அதில் போக இல்லாமல் அந்த சைட்டில் நடைபாதைக்காக போடப்பட்ட அந்த இடத்தால் வந்து தங்களது வாகனத்தையும் கொண்டு ஒரு ஆபத்தான பயணத்தில் வந்து இப்படி இந்த இடத்தால் போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த பாலத்தினால் போக முடியும் என்று வந்து சொல்லியிருக்கிறோம். ஆனாலும் சிலர் வந்து அதில் நடந்து போகிறதுக்குரிய அனுமதியையும் கொடுக்கணும். சில நேரம் முடியணும், இல்லை சில நேரம் முடியணும். அப்படியாகவே இந்த வேலைக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் வந்து மக்களை வந்து போகிறதுக்குரிய அனுமதியிலும் வந்து கொடுத்து கொண்டிருக்கணும் இருந்துட்டு. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தான் இன்றைக்கு இங்கே வந்து அமைச்சர் வரமாட்டார் என்ற மாதிரியான அந்த உறுதி வந்து கிடைச்சிருக்குது. யாருமே இங்கே வரமாட்டோம். அவர்கள் வந்து அந்த ஆன்லைன் மூலமாக, நான் உங்களுக்கு முன்னே சொன்னது போல ஆன்லைன் மூலமாக அங்கே திறக்கப்படும் பொழுது இங்கே வந்து செல்வதற்கான அனுமதி. இப்போ நான் போய் கொண்டிருக்கிற இந்த பாலத்தின் மேலே தான் அருகில் வந்து மக்கள் நடந்து போகிறதுக்கு பெரும்பாலான ஒரு பாதை இருக்குது. அதை மாதிரி இங்கால 2 வீதிகள் முன்னர் உங்களுக்கு இந்த பாலம் சம்பந்தமாக எல்லாம் தெரிந்திருக்கும், காணொலிகள் நான் பதிவேற்றிருக்கிறேன். 2 வீதிகளை கொண்ட பாலம் போவதற்கொண்டு வருவது கொண்டேன. இப்போ நான் அருகில் போய் கொண்டிருக்கிறது வந்து இந்த மக்கள் நடந்து போவதுக்கண்டு இருக்கக்கூடிய அந்த பாதையால் போய் கொண்டிருக்கிறேன். இந்த இடத்துல அந்த பாலம் இருந்து இல்லாமல் போனது. அதில் வந்து புதிய பாலத்தின் மேலால் முதல் நாள் நான் நடந்து போய் கொண்டிருக்கிறேன். இப்போதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே இந்திய இராணுவத்தினர் மற்றும் இலங்கை இராணுவத்தினர் இணைந்து வரக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க. இன்றைய நாளில் இப்போ தான் எங்களுக்கு ஒரு உறுதி வந்திருக்கு. இன்றைய நாளில் திறக்க போயிடும் இம்மல் நேரமாக இங்கே இந்திய இராணுவத்தினர் காலையில் இப்போ தான் இறங்கி இங்கே வரக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க. வணக்கம். அப்படியாக இங்கே சில விஷயங்கள் வந்து செய்யப்பட்டிருக்கு. இல்லை, இந்த நிலத்துக்கு வந்து வீதியில் வந்து அந்த வெள்ளைக்கூடுகள் இருக்கும் தானே நடுவில், அந்த பாதுகாப்புக்காக போடப்பட்டிருக்கக்கூடிய
வெள்ளை கோடுகள், அந்த கோடுகளை வந்து இந்த இடத்துல போடுவதற்குரிய அந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கு. இது முடிஞ்சதுக்கு பிறகு திறந்த மக்களை விடுவினம் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அங்கே நீங்கள் பார்க்கலாம், இராணுவத்தினர் எல்லாருமே வேலைகளை முடித்து விட்டு இந்த திறப்பு விழாவிற்காக பார்த்து கொண்டிருக்கணும். இன்னும் கொஞ்சம் இதில் திறப்பதற்காக இவர்கள் அந்த அங்கே நீங்கள் பார்க்கலாம் பாருங்கள். இன்றைய தான் நானும் இதை நேரில் பார்க்குறேன். அந்த மாவொன்றை போட்டு குழைத்து அதை சூடு பண்ணி எடுத்து இந்த வீதியில் வந்து இப்போ நீங்கள் இதை பார்க்குறீங்க பாருங்கள், அந்த மிஷினால் வந்து அந்த கோடுகளை போட போயிடும். அந்த வீதியில் நாங்கள் பயணிக்கும் பொழுது இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கோடுகள் இந்த இடத்துல வந்து போடப்பட போகின்றது. அது போட்டது முடிஞ்சதும் இங்கே வந்து இந்த வீதி திறக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறோம். தடைப்படுத்தி வச்சிருந்தாலும் கூட பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு வெளிநாட்டவர் இந்த வீதியால் பயணிக்க வந்த பொழுது அவருக்கு தடை விதிக்காது அவரை செல்வதற்குரிய அனுமதி இங்கே வழங்கப்பட்டு அவர் அங்கே போய் கொண்டு அந்த காட்சியை பார்க்குறீங்க. இந்த விஷயத்தை பொறுத்த மட்டும் நாங்கள் எந்த ஒரு விமர்சனமும் இருக்கக்கூடாது. எங்களுக்காக வந்து இதில் மினக்கட்டு செய்கிறாக்களை நாங்கள் உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய தேவை எங்களுக்கு இருக்குது. யார் என்னத்தை கதைக்கிறாங்களோ சரியா, இப்போ சும்மா கதைக்கிறாக்கள் வந்து எல்லாரும் இதை செய்ய போகிறது அல்ல. இப்போ இவ்வளவு காலமாக வந்து நாங்கள் எந்த இடத்துலையும் வந்து எவ்வளவு இதாக இருந்தாலும் நாங்கள் ஒரு நன்றி கடனோண்டு எங்களுக்கு தேவை. விமர்சனம் கதைக்கிறாக்கள் வந்து வாழ்வாளண்டு கத்திட்டு போவாங்களே தவிர எவனும் வந்து இதுக்கு செய்ய போகிறது இல்லை. இப்போ இதை நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம். சும்மா அந்தந்த இடத்துல நாங்கள் தேவையில்லாத விமர்சனங்கள் அதுகளை நாங்கள் செய்யக்கூடாதுன்றதை இந்த இடத்துல நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் விரும்புகிறேன். ஓகே, தேங்க்ஸ். என்ன கணக்கு இந்த பாலத்துக்கால ஒரு மாதமாக இந்த இந்த காலப்பகுதிக்குள்ள இவ்வளோத்தை நாங்கள் எங்கள் கண்ணூடாக நாங்கள் பார்த்துருக்கிறோம். என்னென்னு சொன்னால், நான் இதை வந்து அடிக்கொருக்கா வந்து நின்று பார்க்குறது என்னென்ன நடக்குதுன்றைக்கு அந்த கீழால் வார பாதையே வந்து அவங்கள் தான் போட்டு கொடுத்துருக்கணும். ஜனங்களுக்கு எவ்வளவோ ஒத்துழைப்புகளை இதில் இந்திய இராணுவம் எல்லாம் கொடுத்து கொண்டு இருக்கிறத எங்கிட்ட கண்ணூடாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ பிரச்சாரம்ன்றது அது யாரும் தேவையில்லாத விஷயங்களை செய்யலாம். ஆனால் எவ்வளவுக்கு நாங்கள் அந்த தேவையில்லாத விமர்சனங்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்படியே நாங்கள் விமர்சனம் கதைச்சி நாங்கள் பின்னுக்கே போய் கொண்டிருக்கிறோம். ஆரையும் பற்றி இதில் நாங்கள் விமர்சனம் கதைக்கக்கூடிய மாதிரி இல்லை. அதை நாங்கள் எவ்வளவுக்கு தவிர்க்கிறோமோ அந்தளவு எங்களுக்கு நன்மை இருக்குது. நன்றி. அப்படியே அந்த ஐயா சொல்லியிருக்கக்கூடிய வசனங்களையும் கேட்டிருப்பீங்க. விமர்சனங்களை தவிர்க்கணும் என்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்படியே இப்போ தயார் நிலையில் இருக்குது. இங்கால பக்கம் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு நம்ம இந்த வெள்ளைக்கோடு அது மாதிரி மற்ற பக்கத்துக்கு போடுறதுக்காண்டி இப்படி அங்கால போட்டு கொண்டிருக்கணும். அங்கால போட்டு முடிஞ்சதும் இதால் மக்களுக்கு போகிறதுக்குரிய அந்த அனுமதியை கொடுப்பார்கள் என்று சொல்லியிருக்கணும். ஏன்னா வந்திருக்கக்கூடிய அமைச்சர், வெளிவிவகார அமைச்சர் வந்து கொழும்பில் வந்து இதை வந்து உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டதாக வந்து தகவல்கள் வந்திருக்கு, செய்தி வந்திருக்கு. அவர் இந்த ஆன்லைன் மூலமாக இதை வந்து திறந்து வைத்திருக்கிறாரு. இன்னும் கொஞ்சம் இதில் இந்த மக்களுக்கு இதால் போகிறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கும். இந்திய இராணுவத்தினர் மற்றும் இலங்கை இராணுவத்தினர் இந்த இடத்துல சேர்ந்து நிற்கணும். இன்றைய நாளோட வந்து இந்த வேலைகள் எல்லாமே முடிவடையுதானே. அப்போ அங்கே மேலே வந்து சில விஷயங்களை வந்து சரி பார்த்து கொண்டிருக்கணும். இந்த பாலத்தில் ஏறி பார்ப்பதற்குரிய அனுமதியை வந்து இப்போ மக்களுக்கு கொடுத்துருக்கேன். இன்னும் திறக்கல, உத்தியோகபூர்வமாக திறந்து போங்கன்னு சொல்லலை. ஆனாலும் மக்கள் போய் பார்க்கலாம் என்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அதில் இப்போ எல்லோரும் ஏறி வந்து பார்க்கலாம். நீங்களும் பாருங்கள் எப்படி இருக்குது பாலமண்டு. இந்த தற்காலிக பாலம் தான் இன்றைக்கும் சொல்லியிருக்கணும். கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2 வருடத்தில் இதில் வந்து புதிய பாலம் வந்து அமைக்கிறதுக்குரிய ஏற்பாடுகள் வந்து செய்யப்படும் என வீதி அதிகார சபையால் RDAவால் வந்து சொல்லியிருக்கிறேன். இன்றைக்கு மக்கள் சந்தோஷமாக இந்த பாதையால் எம்எல்ஏ இடம்பெற்ற அந்த இன்னல்கள் அங்காளி பக்கம் இருக்கக்கூடிய அந்த பாதையால் தானே வந்தவ. இன்றைக்கு வந்து இதால் மேலால் ஏறி போகக்கூடிய அந்த ஒரு சந்தர்ப்பம். காலையில் அதால் போனவர்களுக்கு இன்றைக்கு திரும்ப இதால் போகக்கே இந்த பக்கத்தால் போகக்கூடிய மாதிரி இருக்கும். மகிழ்ச்சியாக பயணித்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கு பாலம்? பாலம் தான். எப்படி இருக்கு பாலம்? நல்லா இருக்கா? எத்தனை நாள் பிறகு போறீங்க இதால? நாங்கள் இப்போ ஒரு மாதத்துக்கு பிறகு இதால் கண்டைக்கு போய்கிட்டு இருக்கிறோம். சந்தோஷம் என்ன? சந்தோஷம். ஓகே. அண்ணா என்ன எப்படி இருக்கு பாலம்? நல்லா இருக்கா? ஓகே, நல்ல வேலை என்ன?
இந்த பாலத்திற்காக பணியாற்றி இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இந்த இடத்துல ஒன்று சேர்ந்து ஒரு புகைப்படம் எடுக்கிறார்கள். மிக ஒரு கடினமான வேலையை மிக குறுகிய காலத்தில் வந்து செய்து முடித்திருந்தார்கள் இந்திய இராணுவத்தினர் உட்பட இலங்கை இராணுவத்தினர். அதோட எங்களுடைய ஆர்டிஏ இணைந்ததாக வீதி அதிகார அமைப்பு சபையினரை சேர்ந்த அதிகாரிகள், இதில் நீல ஷர்ட் போட்டு நிற்கக்கூடியவர் இந்த இடத்துல தினமும் நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி கடுமையாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பொறியியலாளர். அவருடைய தலைமைக்கிலே இங்கே நிறைந்த குழுவினர் ஒன்றிணைந்து இந்த வேலைகள் எல்லாமே நிறைவு செய்து முடித்திருக்காக இன்றைய நாளில் மக்கள் செல்வதற்குரிய அந்த அனுமதி வழங்கப்படுகின்றது. மகிழ்ச்சியாக மக்கள் பயணத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவத்தினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த இடத்துல வந்து எங்களுக்காக மக்களுக்காக இந்த இடத்துல இந்த செயற்பாடுகளை வந்து செய்து வந்தமைக்காக. அரவழைக்கிட்டு சரி பாஞ்சோண்டு நீண்ட நாட்களுக்கு பின்னர் மகிழ்ச்சியாக மக்கள் இந்த வீதியால் பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். நிறைய வாகனங்கள் இந்த வீதியால் வர முடியாமல் வந்திருக்கு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா சீறி பாய்ந்து கொண்டு வாகனங்கள் தொடர்ச்சியாக போய் கொண்டிருக்கிறத பார்க்குறீங்கள். தெரிஞ்சாக்கள் கதையுங்க இன்றைய நாளில் தான் உத்தியோகபூர்வமாக இந்த பாலம் திறக்கப்பட்டது என்ற விஷயத்தை வந்து அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்க. ஃபோட்டோ நான் தான் எடுத்து விட்டேன். நீங்கள் எடுத்து சொல்கிறீங்களா என்ன விஷயம்? இதில் எழுதிருக்கு பார்க்கலாம். நீங்கள் தமிழில் சொல்லிவிடும். இந்த இருக்குது தமிழில். அன்பான இந்திய இராணுவத்திற்கு இலங்கையில் ஏற்பட்ட பேரழிவின் போது இந்தியா அளித்த ஆதரவிற்கு நாங்கள் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பரந்தன் முல்லைத்தீவு A35 சாலையில் புளியம்பொக்கனையில் உடைந்த பாலத்தை மீண்டும் கட்டியெழுப்ப இந்திய இராணுவத்தில் நீங்கள் அனைவரும் காட்டிய அர்ப்பணிப்பு மற்றும் அன்பை நாங்கள் பாராட்டுகின்றோம். மேலும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். டேனியல் மொழிபெயர்ப்பாளர், மாவட்ட செயலகம், கிளிநொச்சி. நன்றி ஐயா. எங்கள் சார்பில் நீங்கள் இதை கொடுத்திருக்கிறதுக்கு நன்றி. தமிழ் மக்கள் சார்பில் நாங்கள் நன்றி. எங்களுக்காக நீங்கள் வந்து இப்போ நான் இவ்வளவு ஒரு காரியத்தை செய்திருக்கிறீங்க. අපේ ශ්‍රී ලංකාවේ උදාහරණයක් අපේ ස්තුතිය පුදකර සිටිනවා. දැන් විදේශ රටකින් පැමිණි හින්දා මම මේ කට්ටියට පොඩි මේ තොරතුරක් කිව්වා. මෙන්න මෙහෙම. ඒ කියන්නේ මෙන්න මෙහෙම දෙයක් තියෙනවා. ඒ කියන්නේ අපි ආගන්තුක සත්කාරයට නම ගිය පිරිසක් නෙවෙයි. ශ්‍රී ලංකාව වාසී මේ කට්ටියට මං කියලා තියෙන්නේ මෙන්න මෙහෙම දෙයක්. ඉන්දිය දේශයේ ආදර යුද හමුදාවට 2022 ශ්‍රී ලංකා දේශයේ ව්‍යසන සමය 7 දුන් ඉන්දියාවට අපගේ ස්තුතිය පුද කර සිටිනවා.
පරන්තන් මුලතු ඒ තිස්කෝව මාර්ගයේ පිළියම් පොක්කනේ ප්‍රදේශයේ කැඩුණු පාලම ගලි ඉදිකිරීමට උද්‍යාන යුද හමුදාව ඔබ ஒரே போகணுமா තමත් අගය කරන අතර අපගේ ස්තුතිය පුද කර வா நம்ம போலாம் ඒ කියන්නේ මේක දුන්නේ භාෂ හතරකින් දුන්නා මේක දෙමළ ඊළඟට මේ සිංහල ඊළඟට குட் மார்னிங் என்னுடைய ஒரு பாராட்டு நன்றி தெரிவித்து பாருங்க. நன்றி தெரிவிச்சிருக்கேன். நம்ம போலாம் வரியா எனக்கு ஒரு சந்தோஷம் தான் இந்த பாலத்தை பேரே திறந்தது. சொல்லல இன்னும் அங்கிருந்து வந்திருக்கிறீங்களே என்ன பேரு அட ஈழப்பாண்டியன் ஆஹா. என்ன இருக்குங்க